ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லாவண்யா மிஷனில் என்னென்னா யுகா பிறந்து 5வது நாள்ல இருந்து எங்கள் அத்தை வெள்ளை எருக்கில் அருணா கயிறு செஞ்சு போட்டாங்கங்க. இப்போ அந்த அருணா கயிறு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வெள்ளை எருக்கன் செடியிலேருந்து இளந்தண்டை எடுத்து கொஞ்சம் நீங்கள் காய போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதோட பட்டையை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார் நாராக உரிச்சு எடுக்கணுங்க. நம்ம எடுக்கிற செடியில் கணுவு அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. கணுவு அதிகமாக இல்லை அப்படின்னா உரிச்சு எடுக்கிறதுக்கு நார் நல்லா நீளமாகவும் பெருசாகவும் வருங்க. பாருங்கள், இத்தினூண்டு நார் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செடி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு. இந்த தடவை எங்கள் அத்தை நூல் வச்சு திரிச்சிருக்காங்கங்க. பட் எப்போவுமே வெறும் நார் வச்சு மட்டும்தான் திரிப்பாங்க. நூறு நடுவில் வச்சு நம்ம எடுத்திருக்க நாரை மடி மேலே வச்சு நம்ம கையால் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணுங்க. இன்னும் சொல்லணுன்னா திரிச்சுக்கிட்டே வரணும். இந்த நார் நிறைய எடுத்து நல்லா பெருசாக திரிக்கணுங்க. பிகாஸ் இது ஒத்தையாக போடுறத விட ரெட்டையாக போடும்போது உங்களுக்கு நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நல்லா லைஃப்பும் வரும். யுகாவுக்கு 6 மாதம் இருக்கிற வரைக்கும் வெறும் அருணா கயிறு மட்டும்தாங்க போட்டோம். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா நாய்க்காசு, மாங்காய், மூலி மோதிரம், தாயத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் கோர்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாய்ஸ் அருணா கயிறு கட்டுறது இந்த குடல்ல இருக்க பிரச்சனை இல்லாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எல்லாமே கோர்த்து நம்ம அருணா கயிறு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்படியே கட்டாமல் கொஞ்சம் நல்லா மஞ்சளில் நனைச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் கட்டணுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி அருணா கயிறு கட்டியிருக்கீங்களா? அப்படி கட்டியிருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.